இன்றைக்கி என்னுடைய ஃப்ரைடே vlog பார்க்கலாம். ஆஃப்டர் ஜெய் ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். மிளகாத்தூள் தீர்ந்துடுச்சு. ஸோ ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதை அப்படியே பாக்ஸில் கொட்டி வச்சாச்சு. கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. 8:30க்கெலாம் நம்மளோட கிச்சன் க்ளோஸ் ஆகிடுங்க. ஸோ இன்றைக்கி ஜெய்க்கு வந்து ஸ்கூலுக்கு இட்லி தான் பேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவருக்கு இட்லிலாம் கொடுத்ததுக்கப்புறமா பேலன்ஸ் எங்களுக்கு ஊற்றி வச்சாச்சு. சைடிஷ்க்கு வந்து நிறைய புதினா போட்ட தக்காளி சட்னி. ஸ்நாக்ஸுக்கெலாம் பெருசாக டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி அப்படியே கொடுத்துருவேன். நம்மளோட குழம்பு மிளகாத்தூளில் செஞ்ச சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார், நிறைய பட்டாணி போட்ட உருளைக்கிழங்கு பட்டாணி, இதுதான் சைடிஷ்ஷு. ஸோ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சா. இதுக்கப்புறம் என்ன, ஆஃபீஸ் தான் வரணும். பேக்கிங் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் ஹேராக எல்லாம் வடிகட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு மால்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆர்டர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ சூப்பராக இன்றைக்கி எங்களோட செக்இன்லாம் முடிஞ்சுட்டு இங்கே ஒரு 2:30 வரைக்கும் ஆகிட்டு தம்பிக்கு ஃபீட் பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். ஸோ அதனால் ரிலாக்ஸாக இருந்துட்டு ஒரு 3 போல் வீட்டுக்கு போனோம். நிறைய ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்கில் வந்து இன்றைக்கி தை வெள்ளி அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன். பஞ்சமி திதியும் இன்றைக்கி. என் பையன் இந்த பொங்கல் முடிஞ்சதுலேருந்து சக்கரை பொங்கல் செய்யுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஸோ அவனும் ஹிந்தி கிளாஸ் போயிருக்கான். வந்ததும் சர்ப்ரைஸாக கொடுக்கறதுக்காக சக்கரை பொங்கல் செஞ்சு சாமியை கும்பிட்டாச்சு.